ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நீங்கள் எல்லாருமே சாக்கோபியை பார்த்துருப்பீங்க. சாக்கோபி தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை பார்த்துருக்கீங்களா? இந்த எபிசோடில் பார்ப்பீங்க. வீடியோ வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே யோசினாக்கா மேடமும் பசங்களா இன்றைக்கி நம்ம போக போகிறது பெரிய இடம், பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும்னுவாங்க. இதை கேட்டது எல்லா பசங்களுமே ஓகே மேம்னுவாங்க. இப்போ நம்ம மசாவும் ஏப்பா ஷின்சன் இன்னைக்கு நம்ம கனவு நனவாக போதுமா. உடனே நம்ம தலைவனும் நான்லாம் ஒரு சாக்கோபி பீஸை பார்த்தாலே விட மாட்டேன், இன்னைக்கு சாக்கோபி தயாரிக்கிற இடத்துக்கே போக போகிறோம். ஐயோ எனக்கு இப்போவே ஆர்வம் தாங்கலையேன்ட்டு செம குஷியில் இருப்பான். இப்போ நம்ம கசாமாவும் என்னடா பெரிய சாக்கோபியெல்லாம் சின்ன பசங்க தான் சாப்பிடுவாங்கன்னுமா. உடனே நம்ம தலைவனும் கசாமாவை பார்த்து அங்கிள் அப்போ நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு உக்காருங்களா. கசாமாக்கெல்லாம் அவமானமாக போயிடும். இப்போ நம்ம மசாவும் கோல்டன் பல்லு போட்டு இருக்கிற சாக்கோபி பாக்ஸ் யாருக்கு கிடைக்கும்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னுவா. உடனே போச்சானோ நமக்கெல்லாம் பல்லே இல்லாத பொக்கவாய் சாக்கோபி பாக்ஸ் தான்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்ப்பானுங்க. இப்போ கசமாவும் டே எப்பா கொஞ்ச நேரம் போய் சேர்ற வரைக்கும் வாயை மட்டும் சும்மானா வாங்கடான்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருப்பான். இப்போ நீனியை காட்டுறாங்க. அவளும் மான்சுதா மேடம் கிட்ட மிஸ் சாக்கோபி ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்லான்ட்டு கேட்க மான்சுதா மேடமும் ஆமாம்மா இஷ்டத்துக்கு நம்ம அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்லான்னுவாங்க. இதை கேட்ட யோசினாக்கா மேடமும் எருமாடு வயசாவது சாக்கோபி கேட்குதான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்போ இவங்களுமே சாக்கோபி ஃபேக்ட்ரிக்கு வந்துருவாங்க. இப்போ கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு வணக்கம் பசங்களா, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? என்னுடைய பேர் கோஜோ, பக்கத்தில் நிற்கிறாரு இவரோட பேர் போஜோ. நீங்கள் பசங்களுக்கு இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காட்டுங்கன்ட்டு சொல்ல உடனே நம்ம தலைவனும் ஐயா ஒரு நிமிஷம் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாமான்னு கேட்க உடனே அவரும் கண்டிப்பாக தம்பின்வாரு. உடனே நம்ம தலைவனும் மசாவும் ஐயோ சூப்பர்னு சொல்லிட்டு இமேஜினேஷன்லேயே கண்டதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து இப்போ போஜோவும் இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சாக்கோபி ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கணும்னுவாரு. உடனே நம்ம தலைவனும் ஐயா காஸ்டியூமெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சாக்கோபி ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னுவான். உடனே போஜோவும் தம்பி இங்கே பார்ப்பா, நீ முதல்ல அந்த காஸ்டியூமை மாட்டிக்கிட்டாதான் என்னால் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னுவாரு. உடனே நம்ம தலைவனும் அப்பனா எனக்கு ஆக்ஷன் காமின் காஸ்டியூமை கொண்டு வாங்கன்மா. உடனே போஜோவும் ஐயோ படுத்துறானே, இவனு ஸ்கூலில் எப்படி தான் மேய்க்கிறாங்களோ, தம்பி கொடுக்குறத மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு இவரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போவார். எல்லாருக்குமே இப்போ ஒரு ஒயிட் கலர் காஸ்டியூமை கொடுப்பாங்க. எல்லாருமே அதை வாங்கி மாட்டிப்பாங்க. இப்போ யோசினாக்கா மேடமும் மான்சுதோக்கா இந்த காஸ்டியூமில் உன்னை பார்க்கறதுக்கு நீ செம்மறியாடு போலியே இருக்குன்ட்டு சொல்ல உடனே மான்சுதோக்கா மேடமும் உன்னை பார்க்கறதுக்கு கூட தான் பிராய்லர் கோழி மாதிரியே இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு வாய முடிட்டு சும்மா இருன்னுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போஜோ வந்துட்டு வாவ் இந்த காஸ்டியூமுங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குன்னுவாரு. உடனே நம்ம தலைவனும் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் என்ன அந்த சாக்கோபி ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னுமா. உடனே போஜோவும் அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே இந்த மாஸ்க்கை போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாஸ்க்கை கொடுப்பாரு. அடுத்து இவனும் போட்டுப்பாங்க. நம்ம தலைவனும் இப்போ ஆச்சு சாக்கோபி ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயான்மா. போஜோவும் தம்பினே கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுன்னு சொல்ல நம்ம தலைவனும் முன்னாடி போய் நிற்பான். இப்போ அந்த இடத்துல பயங்கரமாக காற்றடிக்கும். தலைவனும் என்னையா இங்கே நடக்குதுன்னு கேட்க போஜோவும் உங்கள் மேலே ஏதாச்சும் டஸ்ட் இருந்ததுன்னா இந்த காற்றை அதை ரிமூவ் பண்ணிடுவோன்னுவாரு. நம்ம தலைவனும் சந்தோஷம் இப்போ வாச்சு சாக்கோபி ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயான்மா. போஜோவும் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லார் கையிலையுமே ஒரு ரோலரை கொடுத்து காஸ்டியூமை சுற்றி அப்படியே ரோல் பண்ண சொல்லுவார். எதுக்குடான்னு கேட்டால் அப்போ காஸ்டியூம் உடம்போட நல்லா ஒட்டுமாமா. எல்லாருமே அவங்க ட்ரெஸ் மேலே ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவன் மட்டும் கசமாக குனியை வச்சுட்டு அவன் பேக்கில் ரோல் பண்ணிட்டு இருப்பானா. இதை மான்சுதோக்கா மேடம் பார்த்துட்டு ஐயோ பெருமாளே இவனால் ஸ்கூல் மானமே போதேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு வழியாக இவங்கள சாக்கோபி தயாரிக்கிற ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே முதல் கட்டமாக மிஷினில் மாவு போடுவாங்க. அந்த மாவை நல்லா மிஷின் மிக்ஸ் பண்ணி அழகாக பிசைஞ்சு கொடுக்கும். பிசைஞ்சு முடிஞ்ச மாவு அப்படியே மிஷின்லேருந்து ஒரு பெல்ட் வழியாக வெளியே வரும். அது அழகாக சின்னதாக பாக்ஸாக போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சு கொஞ்சம் கூலிங் ஆகினதுக்கப்புறமா அது பார்க்குறதுக்கு அப்படியே பிஸ்கெட் மாதிரியே இருக்கும். நம்ம தலைவனும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, ஐயா எனக்கு ஒரு 10 கிலோ வீட்டுக்கு கொடுத்துறப்புங்கன்ட்டு கேட்க உடனே யோசினாக்கா மேடமும் ஷின்சான் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்கூல் மானம் போதுரா கொஞ்சம் சும்மா விடான்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. அடுத்த கட்டமாக அந்த பிஸ்கெட் எல்லாமே மிஷினுக்குள்ளே போக மிஷின் அந்த பிஸ்கெட்டை அழகாக கட் பண்ணி ஒரு ஸ்டார் ஷேப்புக்கு மாற்றிடும். அடுத்த என்ன அது எல்லாத்தையுமே சாக்கோபி பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஐயோ இங்கே கண்ணால் என்ன முடியாத அளவுக்கு இத்தனை பாக்ஸ் இருக்கே, ஐயா ஒரு 10 பாக்ஸை மட்டும் வீட்டுக்கு கொடுத்தா போதையா பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்மா. உடனே போஜோவும் அது போதுமாப்பா இருங்க உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் சாக்கோபி சாப்பிட வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பிளேட்டில் எல்லாருக்குமே சாக்கோபி போட்டு கொடுப்பாங்க. நம்ம தலைவனுக்கெல்லாம் செம்ம சந்தோஷம். மான்சுதா மேடம்லாம் ஓசியில் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அள்ளி அடிப்பாங்க. இப்போ போஜோவும்
உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் gift பேக் ஒன்று கொடுக்குறோம். அதில் ஒரு சாக்கோபி பாக்ஸ் இருக்கும். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அம்மா அப்பாவோட சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு gift பேக் வேறு கொடுப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம பசங்களுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லுவாங்களா. இப்போ போஜோவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு, பசங்களா இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் சாக்கோபியை நாங்கள் எப்படி தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் எப்படி சுத்தபத்தமாக சாக்கோபியை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்தணும். உங்கள் சேவை எங்களுக்கு தேவை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னுவாங்க. உடனே நம்ம தலைவனும், ஐயா ஒரு நிமிஷம், கடைசி வரைக்கும் அந்த தங்கப்பால் இருக்கிற சாக்கோபி பாக்ஸுங்க கண்ணில் நீங்கள் காட்டவே இல்லைன்னு சொல்ல, உடனே இவங்களும் அது தம்பி அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்ஸு கிடைக்கும்ப்பான்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் அனுப்பி விட்ருவாங்க. அடுத்து இப்போ நம்ம பசங்களுமே வேனில் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவனும் அந்த gift பேக்கில் இருந்து சாக்கோபியை வெளியே எடுத்துட்டு, இதை கொண்டு போயிட்டு அம்மா அப்பா கூட சேர்ந்து வேறு சாப்பிட்ணுமாம்மா, எனக்கே இது பத்தாது, எங்கள் அம்மா கண்ணில் மட்டும் இது பட்டுச்சு, அதை அப்படியே பிடிங்கி அவங்க சாப்பிட்ருவாங்க, ஸோ நான் இப்போ இங்கேயே சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தலைமை ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பான். இப்போ அப்படியே சாக்கோபி ஃபேக்ட்ரியை காட்டுறாங்க. நைட் டைமில் இருட்டு ரூமில் போஜோவும் உக்காந்துக்கிட்டு ஒரு கோல்டன் கலர் பெயிண்ட்டை சாக்கோபி பாக்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருப்பானுங்க. அடப்பாவீங்களா, பெயிண்ட் அடித்து சாக்கோபியை கோல்டன் சாக்கோபின்ட்டு ஏமாற்றி விற்கிறீங்களேடா, என்னத்தான் சொல்ல. இதோட இந்த வீடியோ முடியுது கேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.